ஜெபம் செய்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பகல் முழுவதும் கர்த்தர் எங்களை சுகமாய் பலனோடு காத்து வழி நடத்தினீர். உமக்கு நன்றி. இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளவும், ஜெபிக்கவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவரீர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. நீர் மகிமைப்படும் வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் கருத்தாய் உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறவர், ஜெபத்தை கேட்கிறவரை எங்கள் மத்தியில் எழுந்தருளி ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தாரும். வர தலைவிடுகிற ஒவ்வொருவரையும் கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவன் நாம மகிமைக்காகவும் கன்வென்ஷன் கீதத்திலே 571வது பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதத்திலே 571 ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடு. 571வது பாடல். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். ஏறுகின்றார் மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான். ஆ கொடுமை இரத்தமும் நீரும் ஓடி வருதே, இரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயா இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்தே. ஏறுகின்றார் சேவல் கோவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஏறுகின்றார் பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தேடும் சொந்த தாயின் அன்பதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேச கொல்கதா மலை
அல்லேலூயா. 100வது பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி. 100வது பாடல். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தால், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தால், லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே
தாகத்தை தீர்க்க வாரும் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உமக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். சுகமளிக்கும் ஆரம்பமே கூட்டி வந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். முதலாவது மருத்துவர்களுக்கான ஜெப குறிப்புகளை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த அறுவை சிகிச்சை செய்கிற எல்லா நிபுணர்களையும் தேவன் தமது ஞானத்தினாலும் ஆளுகையினாலும் நிறைத்தருளும்படிக்காக நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அவர்களுக்கு விசேஷித்த கிருபை வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அறுவை சிகிச்சை செய்கிற போது சரியானதை கண்டறிந்து அதற்கு ஏற்ற சிகிச்சைகளை நேர்த்தியாய் அவர்கள் செய்து ஒருவேளை தெய்வ பயத்தோடு அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும். சேவையை உண்மையோடு கூட பயபக்தியோடு கூட இந்த காரியங்களில் என்னதானோ இந்த ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக செய்யும்படிக்காக மருத்துவர்களுக்காக இன்னும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக மருத்துவர்களுக்காகவும் அதைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த வியாதி இருக்கிறது, இந்த இடத்துல கட்டிகள் இருக்கிறது, இந்த பிரச்சனை, நரம்புள்ள பிரச்சனை, இந்த சதை வளர்ந்திருக்கிறது, என்னென்ன காரியம் நீர் தொடுத்திருக்கிறது, இதுல சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது அல்லது இந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் என்பதெல்லாம் இப்படி காத்திருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஆண்டு சமம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, உமால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ஜனங்களுக்கு ஒரு விஷயம் மனதிறங்கி அது கட்டியே இல்லை, அந்த வியாதியே இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் காணத்தக்கதாக அறுவை சிகிச்சைக்கு முன்பதாகவே தேவரீர் ஒரு அற்புதத்தை செய்யும், அது உம்மாலே முடியும் என்று ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்போம். இன்னும் அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பதாக இருக்கிற ஜனங்களுக்காக, சுகத்திற்காக, பூர்ண ஆரோக்கியத்திற்காக காத்திருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தணும். அறுவை சிகிச்சை நேர்த்தியாய் முடியும்படி அதை ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து அதில் பலனை தேவன் தரணும். இன்னும் எழுதி நிற்கும் ஒவ்வொரு கடமைகளை செய்யவும் மீண்டும் அந்த வியாதிகள் தொடராமல் இருக்கத்தக்கதாக இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்காகவும் இந்த ஜனங்களுக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காக யாராவது ஒருவர் நாம் கருத்தாய் ஜெபிப்போம். சாயங்கால வேலையிலும் ஆண்டவரே இந்த பாவத்தை வந்து நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிடைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி ஏசப்பா, எங்களுக்கு நல்ல சுகம் பலன் தந்திருக்கீங்க. போலீஸ் ஆண்டவரே அப்பா உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சுகம் ஏசப்பா, உண்மை தேடி எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு பாகத்தோடு இருக்கிற நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த மருத்துவ நிபுணர்களுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நல்ல ஞானத்தை அன்பு அவர்களுடைய ஆண்டவரே ஒரு நல்ல சேவை மனப்பான்மையிலே செய்யத்தக்கதான கிருபைகளை தவறுதலாத தேவையில்லாத காரியங்களை செய்து பிள்ளைகள் கஷ்டப்படாதபடி ஆண்டவரே ஞானத்தோடு புத்தியோடு செய்யத்தக்கதாக ஆண்டவரே சிறந்த ஞானத்தை கட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கவன குறைவுகள் வராதபடி ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. தேவையில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, மறித்து போய்விடுகிறாங்க ஆண்டவரே. தவறுதலான சிகிச்சைகள் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம கேட்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமான காரியங்கள் நிகழாதபடி ஆண்டவரே அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களை பாதுகாக்க வேண்டுமாய் உங்களுடைய ஞானத்தை வேண்டுமாய் கேட்கிறேன். அவங்களோடு நீங்க இருங்க ஆண்டவரே. அந்த அறுவை சிகிச்சைகளை செய்யும் போது தகப்பனே கூட இருந்து எல்லா காரியத்தையும் செம்மை நன்மையுமாக செய்யும் கிருபைகளை நீ கொடுக்க வேண்டுமாய் என்ன வியாதி என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே அதற்கு தகுந்த சிகிச்சைகள் கொடுக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே பாதத்திலே கெஞ்சிரப்பா. இன்னும் அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே, கட்டிகள் ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ சதை வளர்ந்து ஆண்டவரே, அதை அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. பயந்து ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீர் அதிசயமான ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அவங்கள அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த கட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் அந்த பிள்ளையை செவ்வாய் கேட்டு ஆண்டவரே சமூகத்தை தாழ்த்தி உடைய சமூகத்தில் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்ய சப்பா. ஆண்டவரே, அறுவை சிகிச்சை செய்தும் எத்தனையோ பிள்ளைகள் வாரத்தோடு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகம் இல்லை, நல்ல பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருக்காங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஏசப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த தேவன் நீங்க ஆண்டவரே. பூரணமான சுகத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை நீ பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வியாதி துன்பங்கள் அணுகாத விட ஆண்டவரே நீங்கள் வேலியடைத்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் ஏசப்பா. எத்தனையோ விதமான பலவித வியாதிகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடும் காணப்படுகிறது நீங்கள் பார்க்கிறீங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமா அப்பா. அவருடைய பாதத்திலே கெஞ்சி மதாடுகிறே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மருத்துவர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கப்படுறதுக்கா அவங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை நல்ல முறையில் கவனிக்கும் ஒரு கிருபைகளை அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வியாதிஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கண்ணீர் கவலைகளை மாற்றி ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின்படியே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லாரையும் தேவன் நமது ஞானத்தினாலும் ஆளுகையினாலும் அவர்களை வழி நடத்துவாராக. தவறான சிகிச்சை, ஒருவேளை கவனக்குறைவினாலே தவறான சிகிச்சை அளிக்கப்படாமல் ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அறுவை சிகிச்சை செய்வதற்காக காத்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே அற்புதங்களை செய்வாராக. சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இரத்தத்தினாலே ஜனங்களுடைய வியாதிகளை, அந்த எல்லா காரியங்களையும் பலவீனத்தையும் தேவன் மறைய பண்ணுவாராக. மீண்டுமாய் டாக்டர்கள் பரிசோதிக்கிற போது அந்த காரியம் இல்லை, கட்டிகள் இல்லை, பலவீனம் இல்லை என்று காணத்தக்க ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. இன்னும் அறுவை சிகிச்சை செய்து சுகத்திற்காக, அந்த பழைய பலனுக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அந்த இழந்து போன பலனையும் பழைய கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவன் வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகும். அடுத்த ஜெப குறிப்பாக நம் சரீர உறுப்புகளில் பலவீனத்தோடு வியாதியோடு கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும், வியாதியஸ்தர்கள் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏராளம் உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அநேக ஜனங்கள் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சரீரத்தின் ஒவ்வொரு உள்ளுறுப்புகள், அவயவங்கள், இருதயம், கிட்னி, லிவர், இன்னும் பிரெயின் போன்ற ஒவ்வொரு அவயவங்களிலும் இருக்கிற அநேக பாடுகள், கட்டிகள் மூலமாக எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். கேன்சர் மூலமாய் எத்தனையோ ஜனங்கள், தைராய்டு நிமித்தம் எத்தனையோ ஜனங்கள் அப்படியே வியாதிக்கப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் இலவசமாய் சுகத்தை தருகிறவர். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது நீங்கள் சுமந்தீரே, இந்த ஜனங்களுக்கு விடுதலை தாரும் என்று நாம் நினைப்போட்டி கேட்போம். சுகத்தையும் பெறுவதற்கு, பலனை பெறுவதற்கு ஒருவேளை பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் தடையாயிருக்கும். ஆனால் இயேசுவே சிலுவை இரத்தத்தினாலே கழுவும் என்று நம்ம கேட்போம். அவர் சிலுவையிலிருந்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். பலவீனங்களை, நோய்களை, சாபங்களை, பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இனி நாம் பலவீனத்தை சுமக்க தேவையில்லை. இனியும் நாம் வியாதியை சுமந்து கொண்டிருக்க தேவையில்லை. இன்னும் உபத்திரவங்கள் வழியை நாம் கடந்து போக வேண்டுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நுகத்தை தன் மீது அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே அது சிலுவைநாதன் மூலமாக நமக்கு விடுதலையும் சமாதானம், சுகவாழ்வும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பெற்றுக்கொள்ள கூடாதபடி பாவங்கள், சாபங்கள், சத்துருவினுடைய எல்லா காரியங்களும் இதற்கு தடையா இருக்கிறது. இதற்கு ஒரே வழி சிலுவையின் ரத்தம் மாத்திரமே. இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கழுவி ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகிற போது அவர் அதிசயமாய் அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அது வியாதிகள் எல்லாம் மறைகிறது. அதிசயமான காரியங்கள் சரீரத்தில் பலனை தேவன் தருகிறார்.
ஆகவே அவரை நோக்கி இந்த காரியங்களுக்காக ஆண்டவரே சரீர அவயவங்கள் வியாதியோடு கூட நெடுநாளாய் கஷ்டப்படுகிறவர்கள், ஆண்டவரே திக்கற்றவர்களாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரே யாரும் ஆதரிப்பு இல்லாமல் இருக்கிற ஜனங்கள், பெற்றோர்கள் கவனிக்கவில்லை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே தனிமையில் இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை பிள்ளையால் கைவிடப்பட்டிருக்கிற அநேக முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, அவர்களை பலப்படுத்துங்க, அவர்களை சுகப்படுத்துவீராக என்று கேட்போம். உள் உறுப்புகளில் நெடுநாட்களாய் பல மாதங்களாய் வருடங்களாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் அவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக சிலுவையிடத்துக்கு நாம் கழுவும்படி யாராவது ஒருவன் நம் கருத்தாய் ஜெபிப்போம். நாமத்தில் கட்டப்பட்டது சிலுவையில் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும். ஆமென். ஜெபத்தின்படியே உள்ளூர் அவயவங்களிலே பாதிப்புகளோடு கூட எல்லாரையும் கத்தர் சுகப்படுத்துவாராக. அது பாவமோ பலவீனமோ எந்த காரியமா இருந்தாலும் அக்கிரமங்கள் மீறுதல்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாராக. அவளை செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். புதிதாய் உருவாக்குகிற தேவன். ஜனங்களுடைய பலவீனத்தையும் அவருடைய பாடுகள் உபத்திரவங்களை கண்ணோக்குகிறவர். அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்திருக்கிறவர். அவருடைய வழிகளை அறிந்திருக்கிற தேவன். ஜனங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலை தேவன் தருவாராக. மெய்யாகவே விடுதலையை இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு தந்தருள்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகும். கடைசியாக நான் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய பகுதி ஜனங்களுக்காகவும் சமாதானத்திற்காகவும் அவருடைய சமூகத்தில் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் தேசத்திற்கு சமாதானத்தை, எல்லைகளிலே ஆண்டவரே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எங்கள் தேசத்தில் கொள்ளை நோய்களை அனுமதிக்காமல் இருப்பீராக. தொற்றுகள் எதுவும் பரவக்கூடாது. தேவரே எங்களை வேலையடைத்துக் கொள்ளும் என்று நாம் இணைந்து
ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். எங்கள் தேசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி இம்மட்டுமாய் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்கள் ஆளுகை செய்வீராக. எங்கள் தேசத்தில் எந்த ஆண்டவரே பிரச்சனைகளோ, எந்த ஆண்டவரே போராட்டங்களும் வராதபடிக்கு, எந்த தீங்குகளும் எங்கள் தேசத்தில் அணுகாதபடிக்கு தேவரீர் தேசத்தை காத்துக்கொள்வீராக. நீர் எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்ட எங்கள் தேசத்தை, நீர் முன்குறித்த எங்கள் தேசத்தை ஆண்டவரே நினைத்தருளுவீராக. அழிவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஜனங்கள் எல்லாரையும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி கிருபை செய்யுங்க. சமாதானத்தோடு வாழும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வெள்ளத்தோடு கூட விடுதலையோடு கூட எங்கள் அன்றைய ஜீவகாலத்தில் மகிழ்ச்சியா இந்த உலகத்தில் ஜீவிக்கத்தக்க தேவரீர் கிருபை செய்தருளுவீராக. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தேசங்களுக்குள் ஆண்டவரே கொள்ளைகளை அனுமதிக்காமல் இருப்பீராக. எங்கள் எல்லையை கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. எந்த வியாதியும் பலவீனமும் எங்கள் தேசத்தில் அணுகாதபடி தேவரீருடைய அனுகிரகத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, ஜனங்களுடைய பாவங்கள் சாபங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். ஜனங்கள் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்திருக்கலாம், துணிகரம் கொண்டிருக்கலாம், எத்தனையோ நிர்வீசாரங்கள் விரோதமாக எழுப்பி இருந்திருக்கலாம். உடைய கோபத்தை உண்டு பண்ணும் அநேக காரியங்கள், நியாயப்பிரமாணத்தை புரட்டின காரியங்கள், அநேக ரத்தம் சிந்துதல், அநேக ஜனங்களுடைய கூக்குரல்கள் எங்கள் தேசத்தில் ஏராளமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே கிருபையாய் இருப்பீராக. அந்த காரியத்திற்கு ஏற்ற பலனை எங்கள் தேசத்தில் கொடாது இருப்பீராக. அந்த அக்கிரமங்களுக்கு ஏற்ற பலனை எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே பெறாது இருக்கட்டும். கிருபை செய்யப்பா, கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த கூக்குரலினுடைய பலன், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய ஆண்டவரே அழுகுரலுடைய பலன் எங்கள் தேசத்தின் மீது சாபமாய் வராது இருக்கட்டும், அழிவாய் வராது இருக்கட்டும், தீங்காய் கடந்து வராது இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, சமாதானத்தை தந்து வழி நடத்துங்க. எத்தனையோ ஜனங்கள் நான் இப்படி அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சமாதானமே இல்லையே, எவ்வளவு உபத்திரவ பாதை, எவ்வளவா நான் ஒடுக்கப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற அந்த அழுகையின் கூக்குரல் ஆண்டவரே சாபத்தை எல்லவோ தேசத்துக்கு உண்டாக்கி இருக்கும். ஆண்டவரே, அந்த சாபம் எங்கள் தேசத்தின் மீது வராது இருக்கட்டும். இது கிருபையாய் அதை மன்னித்தருளுவீராக. எங்கள் தேசத்தில் அமைதலை உண்டு பண்ணுங்க, சமாதானம் உண்டாகி இருக்கட்டும். எந்த தீங்கு அணுகாதபடி கொள்ளைகள் வராமல் இருக்க தேவரீர் வேலியடைத்துக் கொள்வீராக. சிலுவை இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் ஜனங்களின் மீது கர்த்தர் வைத்து ஆண்டவரே காத்துக் கொள்ளுங்க. எந்த உபத்திரவங்களுக்கும் தேவன் அனுமதிக்காமல் இருங்க. எங்கள் ஜனங்கள் மீது கர்த்தர் மனதிறங்குவீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடிக்கடி பரவி கொண்டிருக்கிற தொற்றுகள் எதுவும் பராமல் இருக்க தேவரீர் நீங்கள் கிருபை செய்து வழி நடத்துவீராக. அதிகமான அந்த வெப்ப நேரங்கள் வருகிறபடியால் எந்த வியாதியும் இந்த அதிக சூட்டின் காரணமாக ஜனங்களுக்குள் வராதபடி இருக்க தேவரீர் காத்துக் கொள்ளுங்க. வயோதிபர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். முதியவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த அதிக உஷ்ணத்தின் காரணமாய் எந்த பலவீனம் அணுகாதபடிக்கு சிறுபிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து வேலையடைத்துக் கொள்வீராக. சமாதானத்தோடு தங்கப்படும்படி கிருபை செய்யுங்க. எங்கள் பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பகுதி முழுவதிலும் தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். அன்றரை சுகமாய் ஜனங்களை தங்க பண்ணுங்க. வியாதி ஒன்றிலிருந்து விலக்குவே என்று சொன்னீர். வாதியின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். எங்கள் பகுதி வாதி அணுகாதபடி, தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு சமாதானமோடு நாங்கள் வாழ தேவன் கிருபை செய்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் தேவ கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ தூதர்கள் அவரை காத்து வழி நடத்தட்டும். பொல்லாங்கானுடைய கிரியைகள் எங்கள் பகுதியில் அணுகாதபடிக்கு தேவரீர் விலக்கி காத்துக் கொள்வீராக. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, குடும்பத்தில் வியாதிகள் இருக்கிறது, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கண்ணீர், வேலைகளில் ஆசீர்வாதமே இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வாதமே இல்லை, தொழில் எல்லாம் நஷ்டமாய் போகிறது என்று சொல்லி அதற்கு வருத்தத்தோடு இருக்கிற எங்கள் பகுதி ஜனங்கள் ஜெருகி கேட்டு இருக்கிற எல்லாரையும் நேருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பலவிதமான அடிமைத்தனத்திற்குள் இருந்து விடுதலைக்காக இயங்குகிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே கல்வாரி சிலுவை இரத்தம் எல்லாருடைய வீடுகளிலும் ஊற்றப்பட்டு இருக்கட்டும். எல்லார் மேலும் தெளிக்கப்படுவதாக. எங்கள் பகுதி ஜனங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு மீதும் அதே சிலுவை இரத்தத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லைக்காக இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிற தேவன் எல்லாருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. அதே பிரிவினைகளை உண்டு பண்ணி, அதே குறைவுகளை உண்டு பண்ணி, அநேக பிரச்சனைகள், பாடுகளை, உபத்திரவங்களை உண்டு பண்ணி, அதே வறுமையை கொண்டு வந்து அநேக சாபங்களை அதே வீடுகள் வைத்திருக்கிற அதே பொல்லாங்கனுடைய கிரியைகள், இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. அதே சிலுவை இரத்தம் எல்லா நிலைக்காரர்களும் தெளிக்கப்பட்டிருக்கட்டும். சிலுவை நடவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்களுக்கு அதே சுகத்தை கொடுக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தம் எல்லாரும் தெளிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் பகுதி முழுவதும் மோட்சப்பட்டு இருக்கட்டும். வாதை அதே சங்கார தூதர் அணுகாதபடி தேவரீர் காத்துக் கொள்வீராக. ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வேலைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எந்த தீங்கும் உபத்திரவத்துக்கு ஆண்டவரே நடந்து செல்லாதபடிக்கு தேவரீருடைய கரம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படி எங்கள் ஜனங்களுக்கு தேவன் கிருபை செய்து வழி நடத்துவீராக. வாண்டமண்டலத்தின் கிரியைகள் ஆண்டவரே கட்டப்பட்டு இருக்கட்டும். இருளின் கிரியைகள் செயல்படுந்து இருக்கட்டும். சிலுவை இரத்தம் ஒவ்வொரு ஜனங்கள் மீது ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரும் கல்வாரி எண்ணைக்கு வரும்படி தேவன் கிருபை செய்யுங்க. அது சிலுவையை பற்றிக் கொள்ளவும், அது சிலுவை மீட்பை பெற்றுக்கொள்ளவும், சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், இலவசமாய் கொடுக்கப்பட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவரும் கிருபை செய்து வழி நடத்துங்க.
எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அந்த கிருபையுள்ள கரத்தினாலும் ஆண்டவரே ஆரோக்கியத்தினாலும் செட்டைகள் மறைவில் ஆரோக்கியத்தில் வைத்து பாதுகாக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துங்க. தாழ்த்தி தருகிறோம். எங்க திருச்சபை குடும்பத்தார் எல்லாரையும் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்த சுகமாய் பலனோடு தங்க பண்ணுங்க. வியாதியா இருக்கிற எல்லாரையும் கத்த சுகப்படுத்துங்க. தொட்டு பலப்படுத்துவீராக. செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ அதிசயங்களை காண பண்ணுங்க. நீ ஒவ்வொரு சிறகன் மறைவில் ஒவ்வொருவரையும் வைத்து காத்து வழிநடத்த போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் இப்படி சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு இந்த மாலை நேரத்திலும் வாழ்த்துகிறேன். நம் வேதாகமத்திலிருந்து தொடர்ச்சியான ராஜாக்களை குறித்து நாம் அனுதினமும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ராஜாவுடைய பெயர் அபியா. இந்த ராஜாவுடைய பெயர் அபியா. இவர் ரெரோபெயாம் ராஜாவினுடைய மகன் அபியா என்று வேதாகமத்திலே அபியா என்ற பெயர் 5 நபர்களை குறிக்கின்றது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வரும். இது சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய மகன் பேரும் அபியா தான். அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி இந்த 1 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வருது. அங்கேயும் ஒரு ராஜா ஒருத்தர் வருகிறார். அவருடைய பெயர் அபியா. மூன்றாவதாக பார்த்தோம்னா இந்த எரோபெயாமின் மகனுடைய பெயரும் அபியா தான். அதே போல இந்த ரெகோபெயாமுடைய மகன் பெயரும் அபியா தான். மொத்தம் 5 பேருடைய பெயர்கள் வேதாகமத்திலே அபியா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபியாவினுடைய மற்றொரு பெயர் அபியாம் இருக்கும். வேதாகமத்திலே அபியா என்று சொல்லப்படுகிறதும் அபியாம் என்று சொல்லப்படுகிற இந்த ராஜாவும் ஒரே ஆள் தான். அபியா என்றால் கர்த்தர் பிதா என்று அர்த்தம். அபியா என்றால் கர்த்தரின் பிதா என்று அர்த்தம். இவர் தென் திசையினுடைய 2வது ராஜா. முதலாவது ராஜா ரெகோபெயாம், 2வது ராஜா இந்த அபியா. இவருடைய தகப்பன் பெயர் சொல்லிட்டே இருக்கேன், ரெகோபெயாம் சொல்லிட்டேன். தாத்தா பேரு, இவருடைய தாத்தா பேரு சாலமோன். அந்த வம்சத்தில் தான் வந்துட்டு இருக்காரு. இவர் யூதாவினுடைய ராஜா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவதாக இருந்தால் இந்த காரியங்களை குறித்து 1 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். 1 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். சாலமோனின் குமாரன் ரெகோபெயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுக்கு குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத். போதும். இந்த ரெகோபெயாமுடைய மகன் தான் அபியா. 2 நாளாகமம் 11வது அதிகாரம் 20வது வசனத்திலையும் இதே காரியம் தான் இருக்கும். ஆக இந்த அபியா என்பதற்கு மற்றொரு பெயர் அபியாம். இதை நாம் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 14:31 இவருக்கு அபியாம் அப்படிங்கிற பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் எருசலேம் தேசத்தை அல்லது எருசலேம் தலைநகராக கொண்டு 3 வருடம் மட்டுமே ராஜபாரம் பண்ணினார். இவருடைய மொத்த ஆட்சி காலமே 3 வருடங்கள் தான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினார். அப்சலோமின் குமாரத்தியாகிய அந்த தாயின் பெயர் மாகாள். அவருடைய தாயின் பெயர் மாகாள். இப்போ இந்த அபியா இவருடைய ஆட்சி காலத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆட்சி நடந்தது அப்படின்னா கிமு 913 முதல் கிமு 911 வரை. கிமு 913 முதல் கிமு 911 வரை 3 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தார். எரோபெயாம் இஸ்ரேல் தேசத்தை 18வது வருஷம் ஆட்சி செய்கின்ற காலத்தில்
இவன் ஆட்சி இங்க ஆரம்பித்தது. அங்க வந்து இஸ்ரேல் தேசத்துல யெரொபெயாம் ஆட்சி செய்கிறார். அவருடைய 18வது வருஷ ஆட்சி நடக்கிற காலத்துல இந்த அபியாவினுடைய ஆட்சி இங்க யூதேயா தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இவன் தாயின் பெயர் இருக்குன்னு, இவனுடைய தாயின் பெயர் மாகார். 1 ராஜாக்கள் 13:2 வாசிங்க. 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யம் பாரம் ம். பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். அவன் தாயின் பெயர் மாகார். இப்போ கொஞ்சம் பாருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா இவள் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ரெகொபெயாமுடைய காலத்திலையும் அதே போல இங்க அபியாவின் காலத்தில் 2 பேருக்கு இடையிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்ம இதை பார்க்கலாம். இங்க யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அபியாவின் வசம் 4 லட்சம் யுத்த வீரர்கள் இருக்காங்க. ஏன்னா அபியாவை பொறுத்தவரையில் வந்து ஆண்டவரோடு இருந்த மனுஷன், ஆண்டவர் சொல்லுவதை கேட்டுதான் இவன் செஞ்சேன், ஆண்டவற்றில் எல்லாமே பேசி செய்யக்கூடிய ஒரு நபர். இவன் யுத்தத்துக்காக புறப்படுகின்றான். இவன் பட்சத்தில் 4 லட்சம் யுத்த வீரர்கள் தயாராக இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அங்க யெரொபெயாம் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவன் என்ன பண்றான், இவங்களோட சண்டை போடுவதற்காக 8 லட்சம் பராக்கிரமசாலிகளை ரெடி பண்ணிக்கிறார். 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை பார்க்கலாம். அபியாட்ட வந்து 4 லட்சம் யுத்த வீரர்கள், ஆனா யெரொபெயாம்டம் 8 லட்சம். அப்போ கண்டிப்பாக வந்து இவங்கள் அவர்களுக்கு மேற்கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை தான். அப்படிப்பட்ட நேரத்துல தான் இங்க பாருங்க, இந்த அபியா என்ன பண்றாரு, எப்ராயிம் மலை தேசத்தில் செராமீம் அப்படிங்கிற இடத்துல ஏறி நின்று இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். அது கிட்டத்தட்ட அந்த அதிகாரம் ஃபுல்லா இருக்கும். அது என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த மலை தேசத்தின் மேல் ஏறி நின்று இந்த அபியா சொல்றாரு, யெரொபெயாமே இஸ்ரேல் ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அங்க என்ன சொல்றாருன்னா, இவங்க செய்த தப்புகளை சுட்டி காட்டுகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்பதையும் சொல்லிக் கொண்டே வருகிறார். நீங்க 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பேலியாளின் மக்களாகிய வீணர் அவங்கெல்லாம் உன் கையில இருக்கிறாங்க. அதே போல நீ கன்றுக்குட்டிகளை உருவாக்குனதும் உன்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி நீ வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது, அங்க உங்க கையில இருக்குது. 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆரோனின் சகோதரர்கள் லேவியர் ஆசாரியர்கள் இவர்களை எல்லாம் நீங்க தள்ளி விட்டு ஊர்ல நகரத்திலே ஆகாதவர்களை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவருடைய தவறுகளை எல்லாம் இவர் நினைச்சாரு, உரத்த சத்தத்தோடு சொல்லிக்கொண்டு வருகிறார். 10வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தரோ எங்களுடைய தேவன். அந்த வசனத்தை வாசிங்க. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். அதுக்கு முன்னாலே எல்லாமே அவருடைய குறைகளை சொல்றாரு. நீங்க கண்குட்டிகளை உங்களுக்கு வார்ப்பித்து வச்சு போயிட்டீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பேலியாளின் மக்கள் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க. ஆரோனின் குடும்பத்தார் அந்த லேவி கோத்திரத்தெல்லாம் நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு உங்களுக்குன்னு தேவையான ஆசாரியர்களை உருவாக்கி கொண்டு ஆண்டவருக்கு செஞ்சீங்க, நீங்க விரோதமாக இருந்தீங்க. ஆனால் கர்த்தரை எங்கள் வசமாக இருக்கிறார் என்பதாக இவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் கர்த்தரை எங்களுக்கு தேவன். தொடர்ந்து வாசிங்க. 10வது வசனம். நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் எங்க பட்சத்தில் தான் இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் எங்களோட இருக்காரு. ஏன்னு சொன்னாலும் இது வந்து தாவீது வம்சத்தில் கொடுக்கப்பட்ட ஆட்சி. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சாலோமோன்ட்ட வேலைக்காரனாக இருந்த யெரொபெயாம் அவன் என்ன செஞ்சான், துன்மார்க்கம் பண்ணி அக்கிரமங்களை செய்து ஆட்சி எடுக்கிறான். இதுதான் அவர் சொல்றாரு, இது வந்து தாவீதுடைய வம்சத்தில் வந்த ஆட்சி. ஆனா என்ன பண்ணிட்டீங்க, நீங்க தவறுதலாக பிடுங்கிக் கொண்டீர்கள் என்பதாக இவர் சொல்கிறார். 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். ஆண்டவருடைய விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்க. நாங்க ஆண்டவரை நெருங்கி வந்துட்டு இருக்கோம். நீங்க ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து அவரை விட்டு விலகி போனீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள், அப்படி செய்தால் அது உங்களுக்கு சித்திக்காது. கடைசி வார்த்தை,
நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்றீங்க. அப்படி நீங்க யுத்தம் செய்தால் அது உங்களுக்கு வாய்க்காது அல்லது சித்திக்காதுன்னு சொல்றாரு. சொல்ல பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்க சண்டைகள் நடக்க ஆரம்பிச்சு 13ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா யெரொபெயாம் என்ன பண்றாரு, தனக்கு பின்னால் பணிவிடை, அந்த வசனத்து கூட வாசிங்க 13ஆவது வசனம். யெரொபெயாம் அவருக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவருக்கு பின் இருந்தது. போதும். பதிவிடை என்றால் பதுங்கி இருந்து தாக்குவது, அவ்வளவுதான். அப்படி ஒரு சேனை வச்சிருக்காங்க. யெரொபெயாம் பக்கத்திலே வச்சிருக்காரு. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னா பதுங்கி இருந்து தாக்கக்கூடிய யுத்த வீரர்கள் அவர்கிட்ட இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்த வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது. யூதா ஜனங்கள் பார்த்தானா முன்னாலேயும் சண்டை நடக்கு, பின்னாலேயும் சண்டை நடக்கு. அப்ப இவங்க என்ன செய்றாங்க, இந்த மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. யூதா ஜனங்கள் என்ன செய்றாங்க, ஆண்டவரை நோக்கி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன பண்றார், தேவன் இந்த ஜனங்களை, யெரொபெயாமின் ஜனங்களை முறியடித்தார். 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் என்ன செஞ்சாரு, அவங்களை எல்லாம் முறியெடுத்தார். இந்த அபியாமுக்கு முன்னாலேயும் யூதா ஜனங்களுக்கு முன்னதாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்தார். அப்ப ஆண்டவர் இவங்க பட்சத்துல இருக்கும்போது ஆண்டவர் இவங்களுக்கு என்ன செய்யறாங்க, உதவி செஞ்சுட்டே வராங்க. அப்ப இவங்க தேவனை நோக்கி ஆர்ப்பரிக்கும் போது அல்லது தேவனை நோக்கி கூப்பிடும் போது அல்லது ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கும்போது தேவன் அவர்களுக்கு நினைக்கிறார், உதவி செய்கிறார். அந்த நாளிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். 17ஆவது வருஷத்துல இருக்கும். இந்த யுத்தத்தின் மூலமாக 5 லட்சம். அப்படின்றது வந்தது எத்தனை லட்சம் தான் மொத்தம்? 8 லட்சம். 8ல 5 லட்சம் காலியா இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பலத்துக்குள்ளார்கள். இந்த யூதா ஜனங்களும் அதே இந்த அபியா ராஜம் நினைக்கிறாரு, பலத்து கொண்டே போகிறார்கள். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியின் மூலமாக தாழ்த்தப்பட்டு போகிறார்கள். 18வது வசனத்துல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னாக்கி அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, இந்த அபியா அநேக பட்டணங்களை பிடித்தார். இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அநேக பட்டணங்களை எல்லாம் தன் வசமாக கொண்டு வந்தார். 19வது வசனத்துல நம்ம அதை குறித்து பார்க்கலாம். அதே போல 20வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இங்க இந்த யெரொபெயாம் பலன் இல்லாம போறான். ஆனா அபியா என்ன செய்றாரு, பலனோடு இருக்கிறார். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வசனத்து கூட வாசிங்க 20வது வசனத்தை. அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான். கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான். ஏன்னா இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாக தான் இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் அவங்களோட இல்லை. எல்லா விதமான அறிவிப்புகளும் அவங்க மத்தியில் இருந்துச்சு. ஆனா இங்க இந்த அபியா என்ன பண்றார், ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். இப்போ அபியா நல்ல பலத்த ஜாதியாக மாறுகின்றான். 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு 14 மனைவிகள், 22 குமாரர்கள், 14 குமாரத்திகள் இருந்தார்கள். தேசத்திலே இவனுடைய ஆட்சி நன்றாக ஒரு ஆட்சியாக காணப்பட்டது. அப்படி என்றால் நாம நினைக்கிறோம், முதலாவது தேவனுக்கு முதல் இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் அப்படி கொடுக்கிறோமான்னு பார்ப்போம். இதை அப்படிதான் செஞ்சார் அபியா. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்ததுனால அவருக்கு வெற்றி, அல்லது இஸ்ரேல் ஜனங்களை வெற்றி கொள்ள முடிந்தது, அல்லது பலத்த பராக்கிரமசாலியான யெரொபெயாமை வெற்றி கொள்ள முடிந்ததுன்னா தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை, காரியங்களை கரெக்டாக செய்தார். நாம எப்படி இருக்கோம் நம்ம பார்க்கணும். அனுதினமும் நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மகிட்ட பேசும் வரை அவருக்கு சமூகத்தில் நம்ம நினைக்கணும், காத்திருந்து அவரை நம்ம நினைச்சணும், ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய பாடல்கள் மூலமாக ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அதே போல அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதனை செய்யும் போதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும். முதலாவது நம்ம எழுதுறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அங்க அப்படிதான் நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு கோபமே வரக்கூடாது. ஆண்டவருடைய தேடு நம்ம பிள்ளைங்களுக்கு கோபமோ எரிச்சலோ மூர்க்கமோ எதுவுமே வரக்கூடாது. கோபம் வந்தா என்ன ஆகும், கோபம் எல்லாம் பாவத்துக்கு அதான் காரணமா மாறி போகும். அப்ப ஆண்டவரை நம்ம தேடும்போது அவரை துதி பாடல்கள் மூலமாக அவரை பாடி துதிக்கும் போது, ஆண்டவருடைய நம்ம சமூகத்துல காத்திருக்கும் போது, அவருடைய வசனங்களை தியானிக்கும் போது, அவருக்கு ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார்.
அப்போ நம்ம அதே போல இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனுடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும். நம்ம எந்த வசனத்தை கேட்டாலும் சரி, அல்லது நம்ம யாருக்கோ ஒரு வசனத்தை போய் சொல்ல போறோம் அப்படின்னா கூட நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அப்போ போதனை பண்ணிக்கிற நீங்களும் நானும் அறிவை காத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்க தொடர்ந்து. வேதத்தை அவனுடைய வாயிலே என்ன சொல்ல போறான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடியது வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் அடுத்தால சொல்லியிருக்கு, அவர் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ ஊழியக்காரர்களோ அல்லது நாம எங்கேயோ ஊழியம் போகிறோம் அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம்னா நாம யாரு? கர்த்தனுடைய தூதன். அப்ப நம்ம வாயிலிருந்து வேத வசனங்கள் வரணும். நம்ம வாய் தூய்மையானதாக இருக்கணும். ஏதோ அப்படி இருக்கக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, தகாத வார்த்தைகள் வரக்கூடாது, தூசண வார்த்தைகள் நம்ம வாயில வரக்கூடாது. ஏனென்றால் நம்ம யாரு? கர்த்தனுடைய தூதன். அப்ப தூதனுக்கு இருக்கக்கூடிய சகல குணமும் உங்களுக்கு எனக்கும் இருக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு தந்து வைத்திருக்கிறார். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்? இந்த அபியான் போல நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம். அதற்கு பின்பு அபியா நினைச்சாரு, மரித்து போறாரு. இவனை என்னதான் கொண்டு வைக்கிறாங்க? தாவீதுடைய நகரத்தில் தான் கொண்டு வைக்கிறாங்க. வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தவன். அதற்கு பின்பதாக இவருடைய மகன் ஆசா என்னதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த அபியாமை விட ஆசா வந்து ரொம்பவும் சிறந்தவன். கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தவன். ஆண்டவர் விலக்கின எல்லா கெட்ட காரியங்களையும், அருவருப்புகளையும், சிலை வழிபாட்டையும், மேடைகளையும் தகர்த்து போட்ட ஒரு மகன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவருக்காக துணிகரமாக எல்லாவற்றையும் செய்யலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஊழியங்கள் செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். எப்படி இந்த அபியா வந்து ஆண்டவரை தேடினானோ அதே போல நீங்கள் நானும் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். நம்ம ராஜ்யத்தை மட்டும் தேடுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தான் தேடுறோம். இந்த 2ஐயும் நீங்க தேடினாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மளை என்ன செய்யணும்? தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அபியாவை போல, இந்த ராஜாவை போல ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் உம்மோடு கூட இருக்க தேவன் கிருபை செய்வீராக. நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் எல்லாவற்றிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம். தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வோம். தேவனால் ஒரு மதிலையும் தாண்டுவோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இது எல்லாம் எங்களுக்கு உண்டு. நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பீராக என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரு நாளும் உமக்கு விரோதமாய் நாங்கள் போய்விடக் கூடாது. கோபம், எரிச்சல், ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் எங்களுக்குள் வந்தால் இந்த மனிதர் சொல்லுகிறது போல கர்த்தரை விரோதமாய் யுத்தம் செய்யாதீர்கள், அது சித்திக்காது என்று அவ்விதமாய் நாங்கள் உமக்கு விரோதமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாதப்பா. உம்மோடு கூட இருக்க, நீர் எங்களோடு கூட இருக்கிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் கர்த்தரை துதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த சத்தம் எங்களுக்குள் இருக்கட்டும். ஜனங்களிடத்துல வைராக்கியமாய் சொல்லுகிறார், எங்களுக்குள் உனக்கு விரோதமாய் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆசாரியர்களுடைய பூர்வீகின் சத்தம் இருக்கிறது என்று. அதே போல ஆண்டவரே, எங்களுக்குள் துதியின் சத்தம் இருந்தால், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆடல் பாடலின் சத்தம், மகிமையின் சத்தம் எங்களுக்குள் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் எந்த காரியம் ஜெயிக்க முடியாது, எந்த காரியம் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு முன் இருக்கிற காரியம் அது பலமான இருக்கலாம், அது பெரிய காரியமா இருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல, அது ஒரு அற்பமான காரியம். என் கர்த்தர் சர்வ வல்லவர். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர் சர்வ வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன்
ஜீவனுள்ளவர், அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக இந்த அபியாவை போல எங்களை உடைய சமூகத்துக்கு அர்ப்பணித்து அன்றரை உம்மோடு கூட நாங்கள் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. எங்களுக்கோ கர்த்தரே தேவன் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்றரை வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. எது வந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு தேவன், அவர் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். உலகத்தின் காரியங்கள் அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவோம். அப்போது இவைகள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிப்பார். அவர் எங்களுக்காக எல்லாவற்றிலையும் யுத்தம் செய்வார், வழக்காடுவார், நீதியை செய்வார். நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டுவதில்லையே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாருக்கும் தருவீராக. பலவீனத்திற்கு மத்தியில நாங்கள் போராடி கொண்டிருக்கலாம், ஆனால் அது எங்களுக்கு வேண்டுவதில்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் அது எங்களுக்கு பலன். பலவீனத்திலே எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் அது பூரணமாய் விளங்கும். ஆகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி தமது ஜனம் என்கிற ஸ்தானத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்வீராக. தமது ஜனம், சொந்த ஜனம், என்னுடைய ஜனம் என்று அன்பாய் அழைக்கத்தக்க எல்லாரையும் மாற்றுவீராக. உங்க பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க விட்டு ஒரு நாள் தூரம் போய்விடக் கூடாது. உண்மை எப்போதும் நாங்கள் தேடவும், வாஞ்சிக்கவும், உங்க கீழ்ப்படியும், மகிமைப்படுத்தவும், உண்மையே முன்னிலைப்படுத்தவும் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. நீர் எங்களோடு கூட இருப்பீர், ஆனால் ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாது. நீர் எங்களோடு கூட இருப்பீர், ஆனால் எந்த பலவீனமும் எங்களை மேற்கொள்ளாது, எந்த கஷ்டமும் எங்களை மேற்கொள்ளாது. ஆசீர்வாதங்களை ஆறுதல் பங்குவற்ற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்துங்க. எந்த பலவீனம் மேற்கொள்ளாமல் இருக்கும்படி தேவன் அவர்களோடு கூட இருப்பீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. எல்லாவற்றையும் செய்ய பலன் அளிக்கிற தேவன் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. எந்த பலவீனமாக இருந்தாலும் அது மறைந்து போகட்டும். சரீரத்தை இன்னும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆவியில இன்னும் நாங்கள் பலன் கொள்ள கிருபை செய்யுங்க. ஆத்மாவை இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கரைகள் நீங்க சுத்திகரித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. எல்லாருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பம் முழுவதையும் வெளியெடுத்துக் கொள்ளுங்க. வாதைகள் தீங்கு அணுகாதபடிக்கு தேவரீர் காத்துக் கொள்வீராக. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், அவர் எங்களுக்கு சகாயர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். அன்றுவரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ சமாதானம் கிருபையும் எல்லாருக்குள்ளும் இருந்து பெருகட்டும். தேவ ஆரோக்கியம் எல்லாருக்குள்ளும் இருக்கட்டும். வாதை அணுகாதபடி, தீங்கு துக்கப்படுத்தாதபடி, கஷ்டங்கள் அண்டர் உபத்திரவங்கள் அணுகாதபடி, மேற்கொள்ளாதபடி தேவன் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்துங்க. ஒரு சமாதானத்திற்கு கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகணும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இங்கு வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெயை அன்றைய பரிசுத்த ரத்தமாய் மாற்றுங்க. விசுவாசத்தோடு பயன்படுத்துகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது சிலுவையின் ரத்தமாய் இருக்கட்டும். சிலுவையில சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தமாய் இருக்கட்டும். அற்புதங்களை செய்கிற பரிசுத்த ரத்தமாய் இருக்கட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தின் கண்களை திறக்கிறதாய், ஒவ்வொருடைய வியாதிகளை மாற்றுகிறதாக இருக்கட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. தாழ்த்தி தருகிறோம். நீ நாமத்திற்கு மாத்திரம் மகிழ உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.